轩窗梳妆，是谁家姑娘轻轻又香雨铃铛？愿晚风送霜，愿凄尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨，你是掌心江洋滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு பிரபு. ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால இங்க தங்கிட்டு காலையில போங்க. சகோதரிக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்க கூடாது. அதனால நட்சத்திரங்களுக்கு இப்போ வருத்தம் தான் மிஞ்சிருக்கும். ஆனா இன்னொரு வகையில பார்த்தா இது நல்ல விஷயம் தான் தோணுது. நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அரசர் சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டாரு. நீங்க ரொம்ப நாள் போர்க்களத்திலேயே இருந்ததால உங்களை ஏமாத்திட்டாரு. அப்ப உண்மை என்னன்னு நீங்க சொல்லுங்க. என் சகோதரி சின்ன வயசுல இருந்தே பலவீனமானவங்க. அவங்க ஆசிரியர் அவங்க ஒரு விதவின்னு வேற எங்க கிட்ட சொன்னாரு. அதனாலதான் பேசையும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. தளபதிகள் விசுவாசமா இருந்தாகணும். ஆனா நட்சத்திரங்கள் ஷூ குடும்பத்தோடைய கடைசி விதை இப்படி ஆகுறத பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா எனக்கு என்னவோ இளவரசியை நானும் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டவங்கன்னு தோணுது. எதிர்காலத்துல நான் இப்படிப்பட்ட பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாங்க. அதனால வருத்தப்படாதீங்க. நானும் இளவரசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்வோம். அரசர் சொல்றதை கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு நிமிஷம். என்ன காரணத்துக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்க? காரணம் வேற வேணுமா? இளவரசி ரொம்ப நல்லவங்க, தூய்மையானவங்கன்னு சொன்னாங்க. அதனால உடனே ஏத்துக்கிட்டேன். அது உண்மைதான். ஆனா நீங்க சொல்றது வெறும் சாக்கு மட்டும்தான். மன்னர் உத்தரவு போட்டாரு. எனக்கும் இளவரசிக்குமான கல்யாணம் அதனாலதான் முடிவாயிருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நிச்சயம் இதுல ஆதாயம் இருக்கும். நீங்க என் சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்க மேல இருக்கிற காதல்னால இருக்காது. உங்க அரசியல் அதிகாரத்தை தக்க வச்சுக்கதான் இப்படி பண்றீங்க. ஏன் இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? இளவரசருக்கு புல்லாங்குழல் வாசிக்க பிடிச்சிருக்கு. என்னோட மாளிகையும் கொஞ்சம் பெருசுதான். உங்க விருப்பம் போல வாசிங்க. நான் புறப்படுறேன். சகோதரி, நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களை எப்படியாவது நான் காப்பாத்துறேன்.
என்ன இது? ஏதாவது பெருச்சாலி உள்ள புந்துருச்சா? ஏதோ ஒன்று தப்பா இருக்கேன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. எதை பத்தி சொல்றீங்க? ஓ, ஷுன்வாங்க பத்தி சொல்றீங்களோ? ம். நீங்கக்கு அப்புறமா இந்த ஷுன்வாங் தான் மன்னருக்கு பிடிச்ச இளவரசர். ஆனா ஒருத்தரை பத்தி நம்ம கேள்விப்படுற விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள முழுசா எடை போட முடியாது போல இருக்கே, சரிதானே? ஆமா. ம். யாரங்க? போய் யாருன்னு பாரு. ஐயோ, நிறைய எலி இருக்கும் போல இருக்கே. இது இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு தெரியலையே. ரொம்ப வினோதமா இருக்கே. இது என் சகோதரருக்கு சொந்தமானது. பெரிய தளபதியோட பொருளுங்கிறீங்க, அது எப்படி தரையில கிடக்குது? என் சகோதரருடைய பொருட்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓ, அப்படிங்களா? சரி சரி, நான் உடனே ஆளுங்களை அனுப்பி சுத்தம் பண்ண சொல்றேன். எலி வந்து அதை விட்டுறாதீங்க. பரவாயில்ல, நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப. இப்ப போய் ஓய்விடு. ம். ஷோமு, நீ இன்னும் சாகலையா? உனக்கு ஷூமுவை தெரியுமா? அண்ணே, நான் இப்ப தனியால நிக்கிறேன். நீதான் எனக்கு உதவி பண்ணணும். உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? எத்தனை நாளா போட்ட திட்டம், அப்படி இருந்தும் எப்படி அவ சுதாரிச்சுக்கிட்டா? எங்களுக்கு தெரியலங்கய்யா. உங்கள ஒருத்தன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். நிச்சயமா இல்ல தலைவரே. மதிப்பிற்குரிய தலைவரே, ஒருவேளை தகவல் கசிஞ்சிருந்தாலும் கூட திடீர்னு வந்த அந்த மர்ம நபர் தான் இளவரசிக்கு உதவி பண்ணா. நாம திரும்பவும் அரண்மனைக்கு போகலாம். மூடுறா வாய. இப்ப இளவரசிய ஷூ மாளிகைக்கு கொண்டு போயிட்டாங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. அப்ப நாங்க என்னதான் பண்றது? கட்டளை வர வரைக்கும் காத்துருங்க. உத்தரவு.
இந்த ஆள் ஏன் நம்மளை இப்படி குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கா? என் மூஞ்சில ஏதாவது தப்பா தெரியுதா என்ன? எங்க போற? இங்க என்ன பண்ணிட்டு இருந்த? இப்ப பதில் சொல்லு. நேத்து ராத்திரி அந்த அறைக்குள்ள ஒளிஞ்சிருந்து எதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்த? என்னது? நான் ஒட்டு கேட்டேனா? நான் நிம்மதியா என்னோட மாளிகையில இருந்தேன். கண்ணு திறந்து பார்த்தா முன்ன பின்ன தெரியாத நீ எனக்கு கணவன் ஆயிட்ட. இப்ப கட்டி போட்டு கொடுமைப்படுத்துற. இதுல என் தப்பு என்ன இருக்கு? முன்ன பின்ன பார்த்தது இல்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா, என்ன மாதிரி உருவத்துல வேற யாரையாவது பாத்திருக்கியா? நான் எப்படி உன்னை பாத்திருக்க முடியும்? உன் பேரு என்னன்னு சொல்ல. அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? பேரு கேக்குறதுல என்ன தைரியம் இருக்கு? இனிமே நான் தான் கேள்வி கேட்பேன். காலையில நான் எப்படி இருந்தேன்? உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. எனக்கு அப்படிதான் இருக்கு. போதும், வாய மூடு. உன் மேல தப்பு இல்லைன்னா இதெல்லாம் யார் பண்ணது? பெரிச்சாலி வந்து கடிச்சிட்டு போயிருக்கோம். நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? ஏதாவது வந்து இதுக்கு மேல நீ எதையும் பேசக்கூடாது. இந்த நிமிஷத்துல இருந்து என் கேள்விகளுக்கெல்லாம் நீ தலையாட்டி மட்டும்தான் பதில் சொல்லணும், புரியுதா? இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயும் பார்த்தது இல்லல. சரி, உன்னோட படுக்கை ஏன் இப்படி இருக்கு? இதுக்கு என்ன காரணம்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் உண்மையை சொல்லிடுறேன். நேத்து ராத்திரி நான் வந்தப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ ஒரு பெரிய பெரிய எலிய பார்த்தேன். முதல்ல சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து தின்னுட்டு இருந்தது. எட்டி பார்த்தா ஆளை காணோம். ஆனா சாப்பிடுற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் கட்டில் கிட்ட வந்துட்டு இதோட காலை கடிச்சு வச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது உன் பின்னாடி போயிட்டு இருந்துச்சா? அது எப்படி நான் சும்மா விட முடியும்? எனக்கு வேற ஆர்வம் அதிகம். அது படிக்கிற அறைக்குள்ள வேற போச்சு. அது பின்தொடர்ந்து நானும் தலைவலி வந்துச்சு. அத களைப்புல நானும் தூங்கிட்டேன். அப்படின்னா ஒரு பெரிய எலியை நீ பாத்திருக்க. எனக்கு என்னவோ நீதான் அந்த பெரிய எலியா இருப்பியோன்னு தோணுது இளவரசி. என்ன உளறிட்டு இருக்க? அங்க இருக்கிற உணவுகள், விதைகள், அப்புறம் இந்த கட்டிலோட கால், இதெல்லாம் நானா கடிக்க முடியும்? நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் நான்சாங்கோட இளவரசி. கண்டிப்பா உன் பல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்காதுதான். ஏன் என்னோட பல்லுக்கு என்ன குறை?
உன் வாயை திறந்து காட்டு, உன் பல்ல நான் பார்க்கணும். அதே இதுக்காக நீ பார்க்கணும். பதிலுக்கு பதில் செய்யணும்ல. தளபதியும் அவர் மனைவியும் எந்திரிச்சிருப்பாங்க. சேவகம் செய்ய தயாரா இருங்க. அவங்க இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருப்பாங்களா என்ன? அடடா, இளவரசிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்ன இது? தளபதி, மணமகள் அறை ஏன் இந்த மாதிரி இருக்கு? இளவரசியும் நீங்களும் நேத்து ராத்திரி களைச்சு போயிட்டீங்களோ? எதுக்கு இங்க வந்தீங்க? சத்தம் கேட்டுது, அதனாலதான் உங்களுக்கு சேவக செய்ய வந்தோம். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சேவை செய்யலாமேனு தான் வந்தோம். ஆனா இந்த கட்டிலுக்கு என்னாச்சு? மர வேலை செய்யறவரை வர வச்சு புதுசா தயாரிக்க சொல்றேன். எதுக்கு இதை மாத்தணும்? நான் ஏன் மாளிகைக்கு போறேன். முதல்ல இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க. நிறைய ஆளுங்களை அனுப்பி இவளை கண்காணிங்க. இவ இந்த அறையை விட்டு வெளியே போக கூடாது. உத்தரவு தளபதி. என்னது? நான் வெளியில போக கூடாதா? ஏய், தளபதி ஷூ ரொம்ப கொடுமையானவர்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா ராத்திரி அவர் என்ன பார்த்தாருன்னு கூட தெரியலையே. நான் ராத்திரியில மாறுவேங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா சும்மா விடுவாரா? எல்லாரும் அவரை நான்சாங்குடைய போர்க்கடவுள்னே சொல்றாங்க. அப்படிப்பட்டவருக்கு இதெல்லாம் பயமா இருக்காது. அதனால நீங்களே போய் சொல்லிடுங்களேன். என்ன இருந்தாலும் நீங்க இப்போ கணவன் மனைவி தானே. யார பார்த்து கணவன் மனைவிங்கிற? இந்த ஆளுக்கெல்லாம் என்னால மனைவியா இருக்க முடியாது. எனக்கு தெரியாம எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா என்னால இந்த ஆளை ஏத்துக்க முடியாது. எனக்கு கணவன் ஆகணும்னா காதலையும் நேர்மையையும் நேசிக்கிறவனா தான் இருக்கணும். ஆபத்துல என்ன காப்பாத்துறவனா இருக்கணும். அந்த முகமுடி வீரன் மாதிரி. இளவரசி தொடாதீங்க. நாங்க துணியை அப்புறமா மாத்தி விடுறேன். இந்த பள்ளிப்பட்ட அடையாளத்தை தளபதி பாத்துட்டாருன்னா அப்புறம் எதுவும் சரியா இருக்காது. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. மன்னருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மன்னரே, ரசவாத பட்டறை வெடிச்சிருச்சு. சென்னுக்கும் காயம் பட்டிருக்க. குணமாக கொஞ்சம் நாள் எடுக்கும். முன்னாள் மன்னர் பயன்படுத்திய தங்க மைய பகுதி அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. இது நம்ம கையில இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லையே. நெய்யும் சூயேவோட அப்பா மாதிரி எதிர்காலத்தை கணிக்க முடிஞ்சா நல்லா இருந்திருக்கும். மன்னிக்கணும் அரசே, என்ன இருந்தாலும் நான் அவர் அளவுக்கு திறமசாலி கிடையாது. மன்னரே, பிறப்பு ராசிக்கள் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அது கையில இல்லாம நாம எதுவுமே செய்ய முடியாது. புரியுது. அதுதானே இப்ப பிரச்சனையே. அண்ணா, உங்க மரணத்துக்கான காரணத்தை நான் கண்டுபிடிப்பேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நிம்மதியா போய்விடுங்க. தளபதி வாங்க. மாளிகையில தீ விபத்துல அவர் இறந்து போயிட்டுதா பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்க. ஆனா நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா இத பத்தி நான் விசாரிக்கிறேன். தளபதி ஷூ. லோ, நீயா? உன்னை நாங்க இங்க எதிர்பார்க்கல. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தளபதி ஷூ என்னைக்கும் என் மேல பாசமா இருப்பாரு. எனக்கு நல்ல நண்பரும் கூட. அவரோட கல்லறைக்கு வரத்துக்கு காரணமே தேவையில்லை. என்ன தளபதி, காயம் பட்டிருக்கு போல இருக்கு? வேணா விடுபாய். தளபதியாருக்கு எதை பார்த்தும் பயம் இல்லை போல. மடியில கனம் இருக்கவங்களுக்கு தான் வழியில பயம் இருக்கும். நல்ல வேளை இளவரசி அப்போ சுயநினைவுல இல்ல. நான் உங்களை திருடன்னு நினைச்சிட்டேன்.
மன்னர் இன்னும் யாரையும் நம்பாம ஆளுங்களை வச்சு தேடிக்கிட்டு இருக்காரு. உங்க காயங்களை மறைச்சு வைங்க. என்னை பத்தி கவலைப்படாத. என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். அந்த கொலைகாரங்க திட்டம் போட்டு தான் மாளிகைக்குள்ள வந்திருக்காங்க. அப்படின்னா என் அண்ணனோட மரணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கணும். நீங்க ஏற்கனவே இதை பத்தி பேசுனீங்க, நான் தான் நம்பல. ஆனா நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. பெரிய தளபதி உண்மையிலேயே இறந்து போயிருந்தாருன்னா அவருடைய மரணத்துக்கு எது காரணம்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லணும். அந்த அக்கறை எனக்கும் இருக்கு. என் சகோதரர் மரணத்தை வீணாக விட மாட்டேன். நல்லது. ஒருவேளை நீங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எனக்கு தகவல் கொடுங்க, நான் உதவி பண்றேன். பிரபு ஷூன், பிரபு, என்ன விஷயம்? ஏன் கூப்பிட்டீங்க? நேத்து பிறப்பு கல்ல ஒரு மாற்றத்தை கவனிச்சேன். இளவரசிக்கு ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாமேன்னு. சரி வாங்க, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். சரி தளபதி, இப்பதான் நமக்கு தகவல் கிடைச்சது. அந்த ஷுன்னும் ஆசிரியரும் நம்ம இளவரசியை பார்க்க வராங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்க எதுக்காக வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ மத்தவங்களை சந்திக்க நம்ம விடக்கூடாது. இளவரசி, நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் சுவரா இருக்கு. ஆனா நாம தப்பிச்சு போகணும்னா கதவு வழியா தான் போய் ஆகணும். வேணாம் வேணாம், அங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நீ சொல்ற மாதிரி தப்பிச்சு போனா நல்லா இருக்கும். அந்த தளபதி நிறைய ஆளுங்களை வச்சிருக்காரு. அதனால அறைய வெட்டி போக முடியல. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை என்ன ஆக போகுதோ? இளவரசி, என்னை விட்டு போகாத, நில்லுங்கறால. உள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வர மாட்டீங்களா? ஆரம்பத்துல இது என்னோட அறையா இருந்தது. அப்போ ஏன் அறைக்கு என்னாச்சு? வீடு இவ்ளோ பெருசா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு சின்ன அறை கூட இல்லையா? சுஷு, யூ விருந்தாளியா வந்திருக்கிறதா நினைக்கிறியா? அப்படி இல்லையா? அப்ப சரி. அப்படின்னா இளவரசி எப்ப மாளிகைக்கு போறீங்க? அது நான் திரும்பி போக முடியாது. எனக்கு இதெல்லாம் புதுசு. நான் இன்னும் என்னை இதுக்கெல்லாம் பழக்கிக்கல. இன்னும் பழகலையா? அப்படின்னா இருங்க. என்ன என்ன இதெல்லாம்? நீங்க என் விஷயத்துல என்ன வேணாலும் செய்யலாம் நினைக்கிறீங்களா? நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். ஆனா உன்னால என்ன செய்ய முடியும்? நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன். நம்மளோட திருமணத்தை பத்தி இந்த உலகத்துக்கே தெரியும். அதை மறந்துடாத. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான். எங்க குடும்பத்தோட பேரு கெடுக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சனா அப்புறம் பின் விளைவுகள் மோசமா இருக்கும். நீ நிச்சயமா வருத்தப்படுவ. எனக்கு காது கேக்கும். இவ்ளோ கிட்ட வந்து பேச வேணாம். இது பாரு இளவரசி, இன்னைக்கு ராத்திரி நீ இங்க தனியா தூங்க வேண்டாம். உனக்கு துணையா நான் கூட இருக்கேன். நான் தனியாவே தூங்குவேன். ஓ சரி, அதுதான் உன்னுடைய விருப்பம்னா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? பிரபு ஷூன் சீக்கிரமே இங்க வருவாரு. நீ தூங்குற மாதிரி நடிக்கணும். அவங்க கிட்ட நீ எதையும் காட்டிக்க கூடாது. நான் ஏன் அப்படி பண்ணணும்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டா எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இப்பதான் எனக்கு சந்தேகமே வருது. நீ அந்த கொலைகாரங்கள்ல ஒருத்தியா இருக்கலாம். அந்த கொலைகாரங்களுக்கு நடுவுல தான் நீங்களும் சுத்திட்டு இருந்தீங்க. என்ன கொல்ல வந்தவங்களுக்கும் எனக்கும் எப்படி சம்பந்தம் இருக்க முடியும்? அப்ப எனக்கு பதில் சொல்லு. நீ ஒரு பலவீனமான பொண்ணு. அத்தனை வீரர்களுக்கு நடுவுல இருந்த நீ எப்படி தப்பிக்க முடிஞ்சது? என்ன நான்
அழகானவ, புத்திசாலியானவ. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சா நான் உன்கிட்ட சொல்லாமையா இருப்பேன். நீ என் சந்தேகத்தை தீக்கிற வரைக்கும் நீ யார்கிட்டையும் எதையும் சொல்ல நான் விட மாட்டேன். நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேனா உனக்கு தொல்லை இருக்காது. ஒருவேளை நீ இதே மாதிரி தொடர்ந்து என்னை ஏமாத்தலான்னு முயற்சி பண்ணனா அப்புறம் இன்னைக்கு ராத்திரி ஒரு கணவன்கிற முறையில என் கடமையை நான் செய்வேன். நம்ம முதல் இரவு இன்னைக்கே நடக்கும். இரவு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். நான் சீக்கிரமே வந்துடுறேன். என் சந்தேகத்தை தீர்த்துட்டு போ. நான் சின்ன வயசுல இருந்து மாளிகையிலே வளர்ந்தவன். நான் ஒரு இளவரசி. தளபதியார் உத்தரவு. என்ன மாதிரி ஒரு அப்பாவியான பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறியே. நான் நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன். பரவாயில்ல. என்னோட விடுதலைக்காக நான் இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க இங்கதான் இருக்காங்க. சகோதரி, இளவரசர். அக்கா இப்படியே தான் இருக்காங்களா? அது வந்து சீக்கிரம் வாங்க, வந்து என்ன பிரச்சனைன்னு பாருங்க. இளவரசே, இந்த முறை நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கும்னு தோணுது. உன்னோட அழுக்கான கையை மேல வைக்காத. நான் என் கடமையை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அது சரி, அந்நியர்கள் உள்ள வந்ததை நான் கவனிக்கல. யார் அந்நியர்கள்? யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க பாரு, என் அக்காவோட அருமை பெருமை பத்திலாம் உனக்கு எதுவும் தெரியாது. மாமன்னரே இந்த திருமணத்தை முடிவு பண்ணியிருந்தாலும் அவங்க உன்னை கணவரா ஏத்துக்க மாட்டாங்க. நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த உலகத்தையே மாத்தலாம். நாங்க எந்த வகையிலும் குறைஞ்சவங்க இல்ல. ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு கத்து கொடுத்திருக்காங்க. என் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அவசர திருமணமா இருந்தாலும் இவங்க என்னோட மனைவியாச்சே. காலம் புறா நான் இவங்களை கவனிச்சுப்பேன். என்ன இவ்வளவு கரிசனையா பேசுற? அடே, உனக்கு இன்னுமாடா விஷயம் புரியல? கொஞ்சம் என்னோட கைய பாரு, அப்பதான் உனக்கு புரியும். பாவம் என் அருமை மனைவி. அவங்கள தொடாதன்னு சொன்னல. இப்ப நீ அதை நிறுத்த போறியா இல்லையா? இளவரசர் இன்னும் திருமணம் செஞ்சுக்கலையோ? அதுக்கு என்ன இப்போ? ஒரு ஆணுக்கு இந்த உலகத்துல பல கடமைகள் இருக்கலாம். ஆனா அவன் வீட்டுக்கு வரும்போது அவனுக்காக வழிமேல் விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனைவி இருக்கணும்ல. அதுதானே மகிழ்ச்சியான வாழ்க்கை. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளோட பேரு சின்சோ. நான் வேணும்னா என் திருமணத்தை பத்தி நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஷுங்னா அவர்களே, கோவப்படாதீங்க. கொஞ்சம் தேநீர் குடிச்சிட்டு அப்புறம். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்ப மனசு சரியில்லை. இளவரசி, தளபதி, தேவையில்லாம சர்ச்சை வேண்டாம். நாம இன்னொரு நாள் இதை பத்தி பேசலாம். நல்லது, நிறையவே பேசலாம். போக விடுங்க. அடே, போகாதடா. விவரம் கெட்டவன், ஒண்ணுத்துக்கும் உதவாதவன். உன்னோட கைகள் சும்மாவே இருக்காது போல இருக்கு. அது நான் சொன்னதை செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? என்ன நீ? அதெல்லாம் வந்து அது ஐயோ, வயிற்று வலி, பயங்கரமான வயிற்று வலி, தாங்க முடியல. ரொம்ப 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 வலிக்குது. ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே. இளவரசி, அவர் போயிட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவன் என்னோட சகோதரி கையை தொட்டதை பார்த்ததும் என் நெஞ்சில இடி பாஞ்சுது. நீங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க. அதனாலதான் அந்த திடீர் திருமணத்தை உங்களால ஏத்துக்க முடியல. ஒருவேளை அந்த ஷோயூ சொன்ன மாதிரி எனக்கு திருமணம் நடந்திருந்தாதான் அக்காவோட திருமணத்தை நான் ஏத்திருக்க முடியுமோ? நீங்க சீக்கிரம் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நல்ல விஷயம் தானே. சின்ஷாவ், உன்னை நம்பவே முடியாத போல இருக்கே. ஏன் இளவரசி அப்படி சொல்றீங்க?
சின்ன வயசுல இருந்தே நானும் எங்க அக்காவும் இந்த மாளிகையை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சோம். வெளியில நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக நான் எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பேன். நானே புரளிகளை பரப்பி விட்டேன். அதனாலதான் பேசோஹோவே பின்வாங்கினா. என்னென்னவோ திட்டம் போட்டேன். இந்த ஷூயாவ் திடீர்னு உள்ள பூந்துட்டான். 10 வருஷமா நான் கொஞ்சம் கொஞ்சமா போட்ட திட்டம் எல்லாம் வீணா போயிடுச்சு. ஷோ குடும்பம் ரொம்ப விசுவாசமானவங்க, அவங்க தகுதியானவங்களும் கூட. இளவரசிக்கு தான் பிறப்பு ராசிகளோட பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவங்களால மத்தவங்க மாதிரி நிம்மதியா திருமணம் செஞ்சுக்க முடியல. சரியா சொன்ன. அப்பாவுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே இது வரைக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் அவர் புரிஞ்சுப்பாரா இல்லையான்னு தெரியல. ஷூ குடும்பத்தை நம்பவும் முடியாது. ஒருவேளை அவங்களால என் அக்கா உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். இந்த உலகத்துல என்ன தவிர என் அக்காவை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. இல்ல, நான் அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும். நேரம் வர வரைக்கும் காத்திருப்போம். வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். இளவரசி, இந்த விஷயத்தை பத்தி நாம கொஞ்சம். நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த நட்சத்திரம் கூட என் மேல கோவமா இருக்கு. அவ ஏன் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? இந்த மாணிக்க மாலையை பார்த்து கூடமா அவன் எதுவுமே புரிஞ்சுக்காம இருக்கான்? அவசர புத்திக்கார. இப்ப நேரம் என்ன ஆச்சு? ஏன் எதுக்கு கேக்குறீங்க? உங்களுக்கு தூக்கம் வரலையோ? நான் எப்படி தூங்க முடியும்? நான் இப்பதான் சுறுசுறுப்பாவே இருக்கேன். ஏய், கவனிச்சியா? வெளியில ரொம்ப அமைதியா இருக்குல்ல? ஆமா. வா போய் என்னன்னு பாக்கலாம். உண்மையிலே இந்த இடத்துல யாருமே இல்ல. பகல் நேரத்துல இங்க இருந்தவங்களாம் இப்ப எங்க போனாங்க? ஒருவேளை ஷோயோ அவர் சொன்னதை நான் கேட்டதால எனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரோ என்னமோ. ஆனா நல்லதா போச்சு. நம்ம இப்பவே இங்க இருந்து தப்பிச்சிடலாம். இப்பவா? ஆனா இப்போ யாரு? அட, நீங்க தானா? பாத்து பாத்து ஜாக்கிரதை. அங்க போய் யாரா வராங்களான்னு பாரு. அந்த மாணிக்க பதக்கத்தை பார்த்தேன். அதான் நான் இங்க வந்தேன். சரியா ஜீஷி வரும்போது நீ உருமாறி இருப்ப. எலி மாதிரி உணர்ந்தியா? ரொம்ப சரியா சொல்றீங்க. இந்த மாதிரி உருமாற்றம் 10வது முறையா நடக்குது. கொஞ்சம் விட்டுதான் என் உயிரே போயிருக்கும். எப்பவும் எல்லாரையும் ஏமாத்த முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, கவனமா கேட்டுக்க. இது 12வது முறை. இன்னும் 12 முறை ஆயிடுச்சுன்னா உன்னை அதுக்கப்புறம் யாரும் காப்பாத்த முடியாது. நீ ஒரு நடப்பணமா மாறிடுவ. ஆனா இந்த பிறப்புகள் எதுக்காக வெளியில வந்துச்சு? அது ஏன் என் உடம்புக்குள்ள போச்சுன்னே தெரியலையே. மன்னரோட பெட்டிக்குள்ள இருந்துச்சு, நேரா வெளியில வந்து என் நெத்திக்குள்ள போயிடுச்சு. நீங்க மட்டும் இத்தனை வருஷமா எனக்கு எந்த உதவியும் செய்யாம இருந்திருந்தா என் அப்பா சந்தேகத்துல எப்பவும் என் மண்டைய உடைச்சிருப்பாரு. ஒரு சாதாரண மனுஷன் அந்த மாதிரி கல்ல தொட்டு கூட பார்க்க கூடாது. என்னுடைய ஆசிரியர் அதை பயன்படுத்தி தான் எதிர்காலத்தெல்லாம் கணிச்சு சொல்லியிருக்காரு. ஆனா அதுவும் உடம்புக்குள்ள புகுந்திருக்குன்னா நீயும் ஆசிரியரும் ரத்தத்தால இணைஞ்சிருக்கீங்க. சரி சரி, அத பத்தில எதுக்கு பேசிக்கிட்ட? எப்ப என்ன கூட்டிட்டு போவீங்க? உன்னை கொலை பண்ண வெளியில முயற்சி நடந்தது. அங்க உனக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால இந்த இடம் தான் உனக்கு சரியா இருக்கும். இந்த இடத்துல நான் எப்படி பாதுகாப்பா இருக்க முடியும்? இன்னைக்கு நான் ஏன் தூங்குற மாதிரி நடிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த ஷூயு வந்து அவன் என்ன சொல்ற? ஏதாவது பண்ணிட்டானா? இல்ல அப்பெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போகலனா நான் காலம் பூரா இங்கே சிக்கி இருப்பேன். அவன் உன்னை கட்டுப்படுத்துறது பெரிய விஷயம் தான். நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். நீ என் பேச்ச கேட்கறதே இல்ல. அதுக்கான பலன் தான் இது. அனுபவி. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. உங்களை விட்டு எனக்கு வேற யாருங்க இருக்கா? என்ன இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போக ஒரு வழி சொல்லுங்க. நேரம் வரும்போது எல்லாம் சரியா நடக்கும்.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条黏人小尾巴，睡不着的小牵挂。
晚霞爬过树枝啊，盛夏穿过绿篱笆，我想到你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲。听他对他潇潇洒洒，嘻嘻哈哈像个甜蜜的童话，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，就尾巴。潇潇洒洒，嘻嘻哈哈像个甜蜜的童话，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲，就尾巴，小尾巴。